தமிழ் சினிமாவில முதல்ல ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கின நடிகை. இந்தியாவிலேயே முதன்முறையா சட்டமன்ற உறுப்பினரான முதல் நடிகை. தங்கத்தட்டுல உணவு சாப்பிட்டவங்க. பிரிட்டிஷ் ராணியால தேடி வந்து பார்க்கப்பட்டவங்க. சுதந்திர போராட்ட வீரர். ஔவையாராவே நம்மோட நெஞ்சில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. ஔவையாருக்கு ஒரு தோற்றம் இருக்கும் அப்படின்னா, அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நெறைய பேரு யோசிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு உருவம் தான் கே.பி. சுந்தராம்பாள். இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரங்க. கொடுமுடி கோகிலம் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்ட இந்த கலை பொக்கிஷத்த பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் தெரிஞ்சுக்க வேண்டிய சுவாரஸ்யமான பதிவு தான் இது. ஒரு கலை பொக்கிஷமா பாதுகாக்கப்பட வேண்டிய இவங்களோட வீடு, அப்புறம் பயன்படுத்திய பொருட்கள், இவங்களோட இறப்புக்கு பின்னாடி இவங்களுக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால, இவங்களோட உறவினர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இவங்களோட உறவினர்கள் பாகப்பிரிவினை செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்களோட வீட்டையே 2ஆ பிரிச்சு, நடுவுல சுவர் அமைச்சு இருக்காங்க. இவங்களோட வீட்டோட ஒரு பகுதியில அரசு அலுவலகம் இயங்கிட்டு வருது. அரசாங்கம் வாடகை கொடுத்து இதை இயக்கிக்கிட்டு இருக்கு. கே.பி. சுந்தராம்பாள் அவங்களோட அப்பாவோட பேரு கிருஷ்ணசுவாமி. இவங்களோட அம்மாவோட பேரு பாலாம்பாள். ஒரு சகோதரரும் இருக்கிறாங்க. அவரோட பேரு கனக சபாபதி. இவங்க திருமுடி கவுண்டர் அப்படிங்கிற வகுப்பை சேர்ந்தவங்க. இது கொங்கு வேளாளர் சாதியோட உட்பிரிவு. கே.பி. சுந்தராம்பாள் அவங்களோட அப்பா சின்ன வயசுலயே இறந்து விட்ட காரணத்தினால ரொம்பவும் வறுமையான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு கே.பி. சுந்தராம்பாள் குடும்பம். ஒரு கட்டத்துல தன்னோட குடும்பத்தோட வயித்து பொழப்புக்காக பொது இடங்கள்ல, ரயில் நிலையங்கள்ல, பேருந்து நிலையங்கள்ல அப்படின்னு பாடல் பாடி அது மூலமா கிடைச்ச சொற்ப வருமானம் மூலமா வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி பொது இடங்கள்ல பாடல் பாடிக்கிட்டு இருந்த இவங்கள நாடக சபா நடத்தக்கூடிய ஒருத்தர் கவனிச்சு அவங்களுக்கு நாடக கம்பெனில வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. அதுக்கு பின்னாடி நாடகங்கள்ல நடிச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெவ்வேறு ஊர்களுக்கு போய் நாடகம் செஞ்சுக்கிட்டு இருந்த கே.பி. சுந்தராம்பாள் வீட்டுக்கு வர்றதுக்கே நேரம் இல்லாத காரணத்தினால அவங்களோட குடும்பத்த நீண்ட காலம் பிரிஞ்சிருந்திருக்காங்க. ஒரு தடவ தன்னோட அம்மா, தன்னோட மகளோட நாடகம் எங்க நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அங்க போய் அவங்களோட அம்மா அவங்கள பார்த்துருக்காங்க. தன்னோட அம்மாவ பார்த்த சந்தோஷத்துல, தான் நாடகத்துல நடிச்சு சம்பாதிச்சு வச்சிருந்த 100 சவரன் நகைகள கொடுத்து அனுப்பியிருக்காங்க கே.பி. சுந்தராம்பாள். நாடகத்துல நடிக்கும்போது தன்னோட நடிச்ச சக நடிகர் கிட்டப்பா அப்படிங்கிறவரோட காதல் வயப்பட்ட கே.பி. சுந்தராம்பாள் அவரையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தை பொறந்து இறந்து போச்சு. இவங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்ட கிட்டப்பா அப்படிங்கிறவரு ஏற்கனவே கல்யாணமானவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குழந்தை பிறந்து இறந்தது, அப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மாதிரியான விஷயத்தினால கே.பி. சுந்தராம்பாள பிரிஞ்சு மறுபடியும் தன்னோட முதல் மனைவி கிட்டயே தஞ்சம் புகுந்தாரு கிட்டப்பா. அதீத போதை பழக்கம், மதுவுக்கு அடிமையான காரணத்தினால கடுமையா உடல் நலம் பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிட்டாரு கிட்டப்பா. அவர் இறக்கும்போது அவரோட வயசு வெறும் 28 தான் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அவர் இறக்கும்போது கே.பி. சுந்தராம்பாள் வயசு வெறும் 25 தான். தன்னோட கணவர் தன்னை விட்டு பிரிஞ்சிட்டாலும் அவர் மீது கொண்டிருந்த அதீத காதல் காரணமா அவரோட மறைவுக்கு பின்னாடி நாடகங்கள்ல நடிக்கிறத தவிர்த்தாங்க கே.பி. சுந்தராம்பாள். பொது வெளியில தோன்றதையே தவிர்த்துட்டு வந்த இவங்க ஒரு கட்டத்துல மறுபடியும் நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. மீண்டும் அவங்களுக்கு புகழ் கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனா வேறு எந்த ஆண்களோடையும் சேர்ந்து நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையோட இருந்த இவங்க நாடகங்கள்ல காதலன் காதலி, தோழன் தோழி, கணவன் மனைவி மாதிரியான கதாபாத்திரங்கள்ல நடிக்க மறுத்துட்டாங்க. தனி கதாபாத்திரங்களான குணச்சித்திர கதாபாத்திரங்கள், ஆண் கதாபாத்திரமா இருந்தாலும் தனி கதாபாத்திரம் ஏற்று நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு கொள்கையோட பயணிச்சுட்டு வந்திருக்காங்க கே.பி. சுந்தராம்பாள். இப்படி நாடகங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த இவங்க ஒரு தடவ பக்த நந்தனார் அப்படிங்கிற நாடகத்துல ஆண் வேடமிட்டு நடிச்சிருக்காங்க. இந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நாடகமா இருந்திருக்கு. இத பார்த்து சினிமா இயக்குனர் ஒருத்தர் இந்த பக்த நந்தனார் நாடகத்தை சினிமாவா முயற்சி செஞ்சிருக்காரு. அதுல கே.பி. சுந்தராம்பாள நடிக்கும்படி கேட்டிருக்காரு. ஆனா திரைப்படங்கள்ல நடிக்க மறுத்திருக்காங்க கே.பி. சுந்தராம்பாள். ஆனாலும் இயக்குனர் விடுறதா இல்ல. எப்படி இவரை தவிர்க்கிறது அப்படின்னு தெரியாம ஒரு கட்டத்துல சரி ரூ. 1,00,000 சம்பளம் கொடுக்குறீங்களா, நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க கே.பி. சுந்தராம்பாள். அந்த இயக்குனரும் சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கே.பி. சுந்தராம்பாளை நடிக்க வச்சிருக்காரு. அந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே ரூ. 3,00,000 தான். ஆனா கே.பி. சுந்தராம்பாள் சம்பளம் மட்டும் 1,00,000 அப்படின்னா பாத்துக்கோங்க. முதலா ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கின ஒரே நடிகை அப்படின்னா அது கே.பி. சுந்தராம்பாள் மட்டும்தான். அது அந்த நேரத்துல ரொம்ப பெரிய பேசுபொருளா உருவெடுத்தது. அதுக்கு பின்னாடி திரைப்படங்கள்ல தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க கே.பி. சுந்தராம்பாள். ஆனா
முதல் வாய்ப்பா இவங்க ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு நடிச்ச பக்தநந்தனார் அப்படிங்கிற படம் தோல்வி அடைஞ்சு போச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இதே கதையோட அந்த படம் வெளியாகறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு படம் வெளியாகி இருக்கு. இதுவும் அந்த படத்தோட தோல்விக்கு ஒரு காரணமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி சினிமாவுல நடிக்க ஆரம்பிச்சவங்க பல கோடிகளுக்கு அதிபதியானாங்க. திரையரங்கு ஒண்ணையும் கட்டுனாங்க. அந்த திரையரங்கத்துக்கு நடிகர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, நடிகை ஜெயலலிதா இவங்க எல்லாருமே அந்த திரையரங்கம் திறப்பு விழாவுக்கு போய் சிறப்பிச்சாங்க. இப்போ அந்த திரையரங்கம் செயல்பாட்டுல கிடையாது. அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருவதா தகவல்களும் தெரிவிக்குது. ஒரு தடவ கலைஞர் கருணாநிதி இயக்கத்துல வெளியான பூம்புகார் அப்படிங்கிற படத்துல கே.பி. சுந்தராம்பாள் நடிக்க கேட்டிருக்காங்க. ஆனா கருணாநிதி கடவுள் மறுப்பு கொள்கை பேசுறவரு. அவரோட படத்துல நான் நடிக்கிறது என்னோட அப்பன் முருகனுக்கு செய்யக்கூடிய அவமரியாதை அப்படின்னு திட்டவட்டமா மறுத்திருக்காங்க கே.பி. சுந்தராம்பாள். ஆனா கலைஞர் கருணாநிதி அவங்க கே.பி. சுந்தராம்பாள் கிட்ட போயி, "நீங்க பயப்படக்கூடிய வகையில எந்த காட்சியும் இந்த படத்துல இடம்பெறாது" அப்படின்னு விரிவா எடுத்து சொல்லி அந்த படத்துல நடிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.